நீங்க வந்து நேரா பேசுனீங்கன்னா அவங்க வேண்டான்னு சொல்ல போறதில்ல. அதனால நீங்களும் சாரும் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து அனுவோட கல்யாண விஷயமா பேசுங்க. நிச்சயமா அவங்க சம்மதிப்பாங்க. நீ சொல்றதும் சரிதான் ரேணு. எனக்கு இந்த யோசனை தோணாம போயிடுச்சு. இருந்தாலும் சண்முகத்துக்கு இதுல விருப்பம் இல்லாம இருக்கே, அதான் நான் யோசிச்சேன். அதான் ஒன்னு சண்முகத்துக்கிட்ட பேச சொன்னேன். வேலை பார்த்த வீட்லயே எப்படி மாப்பிள்ளையா போறதுன்னு சண்முகம் சங்கடப்படலாம். அதை பெரியவங்க எடுத்து சொன்னா அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு மேடம். நீ சொல்றதும் சரிதான். நான் உடனே இத பத்தி அனுவோட அப்பா கிட்ட பேசுறேன். ஒரு நல்ல நாள் பார்த்து நாங்க உங்க வீட்டுக்கு வரோம். சரிங்க மேடம். சரி ரேணு, அப்புறம் அனு சண்முகம் ஜோடியை பத்தி நீ என்ன நினைக்கிற? ரெண்டு பேருக்கும் நல்ல பொருத்தம் மேடம். சண்முகத்துக்கு படிப்பும் வசதியும் இல்லாம இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் குணத்துல தங்கம். சண்முகம் உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாப்பிள்ளதான். அப்படியா சொல்ற? ஆமா மேடம். அனு மேடம் ஃபாரின்ல படிச்சவங்க, ரொம்ப திறமையானவங்க. அவங்களுக்கு சண்முகத்தை பிடிச்சிருக்குன்னா காரணம் இல்லாம இருக்காது. நிச்சயமா சண்முகத்துக்கு உங்க குடும்பத்துக்கு மாப்பிள்ளைய வர தகுதி அவருக்கு இருக்கு மேடம்.